இதுக்காக சண்டை வந்திருக்கு. இந்த அம்மா கோவிச்சுக்கிட்டு இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடக்கடவுளே. ஜெயா வாங்க உட்காருங்க. நீயே உட்காருமா. உன்னை பத்தின எல்லா விவரத்தையும் என் பொண்ணு என்கிட்ட சொன்னா. என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். புருஷன் ஒண்ணுன்னா பக்கத்துல இருக்கிற பூஜ்யம் தாமா மனைவி. ரெண்டும் ஒன்னா சேர்ந்தாதான் 10ங்கிற எண்ணிக்கை பூர்த்தி ஆகுது. பூஜ்யத்துக்கு முன்னால ஒண்ணு இருக்கிற வரைக்கும் தான் பூஜ்யத்துக்கு மதிப்பு. ஒண்ணு எடுத்துட்டா பூஜ்யம் பூஜ்யம் தான், அதுக்கு மதிப்பே இல்லை. நான் ஒண்ணு கேக்குறேன், ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது உன் புருஷனை உன்னால் நினைக்காம இருக்க முடியுதா? உன் புருஷன் இல்லாம எந்த சுபகாரியத்துக்காக நீ தனியா போக முடியுதா? போனாலும் என்ன சொல்லுவாங்க? புருஷனை விட்டு ஓடி வந்தவன் உன்னை கேவலமா பேச மாட்டாங்க? நான் தான் கேக்குறேன், உன் புருஷன் என்ன குடிகாரனா, சூதாடியா, பொம்பளை பின்னால சுத்துறவனா? அப்படியெல்லாம் சுத்துறவனுக்கே வீட்டுல ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்காளே. பைத்தியங்க, ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க. ஆம்பளைங்க மனசு காத்தாடி மாதிரி, அது காத்தடிக்கிற பக்கமெல்லாம் போய்கிட்டே இருக்கும். ஒருவேளை உன் புருஷன் மனசு மாறி வேறொருத்தி கல்யாணம் செய்துகிட்டா? ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருமா. உங்க அம்மா உயிரோடு இருந்தாலும் இதத்தாமா சொல்லுவாங்க. நாங்க காசி ராமேஸ்வரம் போறோம், திரும்பி வர்றதுக்குள்ள நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு வர்றேம்மா. வர்றேன். ஹாய் ஜெகன், என்னடா படிக்கட்டுல உட்கார்ந்திருக்க? வா மோகன். என்னடா ஒரு மாதிரியா இருக்கிற? ஒண்ணு இல்ல, ஒரு மந்திரிய பேட்டி கண்டு வரேன்டா. போகும்போது உன்னையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். கேள்விப்பட்டேன் உன் மாமனார் வந்தப்போ நீயும் பொண்டாட்டியும் அபாரம் நடிச்சீங்களாமே. என்னடா போற? தெரியாம தான் கேக்குறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்குது உத்தேசம்? ஒண்ணு சிரிச்சு பழிச்சுன்னு பேசி பழைய மாதிரி வாழ்க்கையை தொடங்கணும், இல்லனா காலுக்கு ஒரு சிறப்பை கழட்டி வச்சுட்டு புடிச்சிட்டு போய்க்கோ. ஷட் அப். என்ன முட்டாள்தனமா பேசுற? அப்போ நீ பேசு, நான் கேக்குறேன். மோகன், என் ஜெயா மாதிரி ஒருத்தி எவனுக்குமே கிடைக்க மாட்டா. நான் பண்ண தப்புனால இப்ப அவளை இழந்துட்டு நிக்கிறேன். பணத்திலையும் செல்வத்திலையும் வளர்ந்தவாவ எனக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு என் பின்னால வந்தா. எனக்கு அவளுடைய அருமை தெரியல, அவ ஏக்கம் புரியல. ஜெகன், நீ அவளோட சேர்ந்து வாழணும்னு ஏக்கத்தோட இருக்கிற, ஆனா அவ உன்னோட சேர்ந்து வாழணும்னு எந்த விதமான முயற்சி எடுக்கலையே. இதெல்லாம் பார்க்கும்போது அவதான் குற்றவாளிய மனசு தோணுது. இல்ல மோகன், அவளை நீ சரியா புரிஞ்சுக்கல. உனக்கு தெரியுமா, உனக்கு என் மாமனார் இங்க வந்தப்போ அவ என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா. அந்த சிரிப்பு ஒரு அர்த்தமுள்ள சிரிப்பா எனக்கு தோணுச்சு. நான் செஞ்ச தவறுக்கு என்ன குத்தி காட்டுற மாதிரி என் மனசுல பட்டுச்சு. மோகன், கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரே ஒரு நாள் தான் நேரத்தோட வீட்டுக்கு வந்து அவளை வெளியில கூட்டிட்டு போயிருக்கேன். அவ என்கிட்ட புடவை வேணும்னு கேட்கல, நகை வேணும்னு கேட்கல, புது கார் வேணும்னு கேட்கல. எப்பவும் அவ கூடவே இருக்கணும்னு விரும்பினா. அது தப்பா? ஒரு மனைவி விரும்புறதெல்லாம் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற கணவனை தவிர அவளுக்காக பணத்தை குவிக்கிற எந்திரத்தை இல்லைங்கிறத இப்ப நான் தெரிஞ்சுட்டேன். அவளை பிரிஞ்சதுனால தண்டனை இப்ப நானே அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்ன தேடுறீங்க? சம்பள பணம் வச்சிருந்தேன், காணும். மளிகை கடைக்கு வேற பணம் கொடுக்கணும். என்னங்க, சம்பள பணம் 700 ரூபாய் வச்சிருந்த பாத்தீங்களா? அதுவா? எங்கேயும் போகல. இதோ பார், பேப்பர் ரெக்கார்டு. அந்த பணத்தை தான் வாங்கினேன். எப்படி இருக்கு? தேவையில்லாத வேலை. வீட்டுக்கு சாமான் வாங்க வச்சிருந்த பணத்தை கொண்டு போய் உபயோகம் இல்லாத ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. உபயோகமானதா இல்லையான்னு எனக்கு தான் தெரியும். அதை பத்தி நீ ஒண்ணு கேட்க வேணாம். அது உங்க பணத்துல வாங்கினதா இருந்தா நான் கேட்டுக்க மாட்டேன். வாங்குற சம்பளத்தை இப்படி கண்ணா பின்னான்னு செலவு பண்றீங்க. என் பணத்தை இப்படி நாசம் பண்ணா அப்புறம் எப்படி குடும்பம் நடத்துறது? லதா, உனது என்னதுன்னு பிரிச்சு பேசாது. போகல. என்ன தப்பு செஞ்சுட்டு மிரட்டுறீங்க? என்னங்க, நீங்க தான் கொஞ்சம் பேசாம போங்களே. இத்தனை நாள் நான் பேசாம தான் இருந்தேன், இப்ப எனக்கு பேச உரிமை இருக்கு. அது வெளியே எங்கயாவது வச்சுக்கோ, என்கிட்ட நடக்காது. நான் வெளியே நடக்கணும்னு நினைச்சா என்னை யாராலையும் தடுக்க முடியாது. லதா, இப்படியா புருஷன் கிட்ட பேசுறது? தப்புமா? ஓஹோ, நீங்க எங்களுக்கு புத்திமதி சொல்றீங்களா? முதல்ல உங்க குடும்பத்தை ஒழுங்கா நடத்து பாருங்க, அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு புத்திமதி சொல்லலாம்.
அவங்கள மரியாதை இல்லாம பேசாத. பேசுவேன். புருஷனோட ஒழுங்கா குடும்பம் நடத்த தெரியாது உங்க வீட்டுல எப்ப குடி வந்தோமோ அப்பவே அந்த காசு நமக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. லதா, ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க, மறுபடியும் குத்தியா பேசுற. உனக்கு ஒரு சம்பளம் பணம் தானே வேணும். இந்தா. மோகன், என் ஜெயா மாதிரி ஒருத்தி எவனுக்குமே கிடைக்க மாட்டான். நான் பண்ண தப்புனால இப்ப நான் அவளை இழந்துட்டு இருக்கிறேன். பணத்திலையும் செல்வாக்கிலையும் வளர்ந்தவ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு என் பின்னால வந்தா. எனக்கு அவளோட அருமை தெரியல, அவ ஏக்கம் எனக்கு புரியல. மோகன், கல்யாணம் ஆகி ஒரே ஒரு நாள் தான் நேரத்தோட வீட்டுக்கு வந்து அவளை வெளியில கூட்டிட்டு போயிருக்கேன். அவ என்கிட்ட புடவை வேணும்னு கேட்கல, நகை வேணும்னு கேட்கல, புது கார் வேணும்னு கேட்கல. எப்பவும் அவ கூடவே இருக்கணும்னு கேட்டா. அது தப்பா? ஒரு மனைவி விரும்புறதெல்லாம் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற கணவனை தவிர அவளுக்காக பணத்தை குவிக்கிற எந்திரத்தை இல்லைங்கிறத இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவளை பிரிஞ்சதுனால தண்டனையை இப்ப நானே அனுபவிச்சுட்டு. இல்ல இல்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவர் மனசை நான் தான் சரியா புரிஞ்சுக்கல. அவர் நல்லவர், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பிளான் நம்பர் 2 சக்சஸ். நோ நோ, நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத நான் என் கண்ணால பார்த்தேன். சார், உங்களை நம்ப வைக்கிறதுக்காக அப்படி ஒரு நாடகம் ஆடிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறாங்களான்னு இப்ப நீங்க வீட்டுல போய் பாருங்க. நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா மாப்பிள்ளைன்னு கூட பார்க்காம அவன் குடலை உருவி போட்டுருவேன். டிரைவர், ஐயா, உங்களை பாக்கிறதுக்கு யாரும் வந்துக்கிறாங்க. இப்ப நான் யாரையும் பார்க்க முடியாது. நர்சிங் ஹோம்ல வந்து பார்க்க சொல்லு. அவசரமா உங்களை தான் பாக்கணும்னு சொல்றாங்க. ஏன் என் நிலைமை தெரியாம உயிர் எடுக்கிறேன்? ஐயா, உங்களை பார்க்காம அவங்க போ. வாசப்படியை தாண்டி நான் உள்ள வரலாமா? என்ன ஜெய் அப்படி கேட்கிறேன்? இது உன் வீடு, உனக்கு இல்லாத உரிமையா? என்ன மன்னிச்சிடுங்க. என்னது பைத்தியம் மாதிரி? ஏதோ ஒண்ணு என்ன விட்டு போயிட்டதா நினைச்சு உங்ககிட்ட தவறா நடந்துகிட்டேன். ஜெயா, நமக்குள்ள இதெல்லாம் தேவைதானா? அப்படி பார்த்தா வாழ்க்கையை சரியா புரிஞ்சுக்காம நானும் தான் தப்பு பண்ணிருக்கேன். அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கட்டுமா? வாங்க. நான் ஏதோ கேள்விப்பட்டேன். நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான். அன்னைக்கு உங்க முன்னாடி நாங்க நடிச்சதும் உண்மைதான். ஆனா இப்ப நாங்க நடிக்கல. இனிமே நடிக்க வேண்டிய அவசியமும் வராது. தேங்க்யூப்பா, தேங்க்யூ வெரி மச். நான் என்னமோ ஏதோ பதறி போய் ஓடி வந்தேன். இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாடா மோகன். அப்பாடா. டேய் ஜெகன், நீயும் மனைவி ஒன்னா சேர்ந்திருக்கிறது பார்த்தா பால் பாயசம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஏய் மோகன், எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக நீ எடுத்துக்கிட்ட முயற்சிக்கு நாங்க உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எப்படி நன்றி சொல்றதுன்னு சொல்றியா? டேய் ஜெகன், நான் வெறும் பம்பரம் தாண்டா. நான் எப்ப சுத்தணும், எப்படி சுத்தணும்னு அப்பப்போ ஐடியா கொடுத்து சுத்தி விட்ட கயிறு இவ தாண்டா. இஸ் இட்? இல்லைங்க, நான் மட்டும் இந்த பம்பரத்தை சுத்தி விடல. என்னோட சேர்ந்து சுத்தி விட்டவங்க இன்னும் 2 பேர் இருக்காங்க. இன்னத்துக்கு ஏமா மூடு மந்திரமா பேசி இருக்கிற? அந்த 2 பேரும் நானே என் வீட்டுக்காரன் தானே சொல்ல போறேன். சொல்லிக்கியே. ஐயாவும் அம்மாவும் சேர்ந்து இருக்கிறத பார்க்க சொல்ல ஒரு பாட்டில் சாராயம் அடிக்கணும் போல இருக்குதுமே. உங்க அப்பா லபக்தாஸ் சொல்லிடாத. ஓ, நீ யார ஒன்னா சொல்லு. இந்த லபக்குதாஸ் சொன்னேன் நான் இன்னாவேன்னு எனக்கே தெரியாது. என்னயா குடிக்கிறது இல்லையான்னு காந்தி ஐயா மேல சத்தியம் பண்ணி குத்துக்கிறேன். ஆமாமே, மறந்துட்டேன். மறக்கிறதுனாலதான் எதுவுமே சில நேரங்கள்ல வம்புல முடியுது. இப்போ வந்தீங்க? நான் டைம் பார்க்கல. உன்னை தேடி உன் வீட்டுக்கு போனேன். அங்க இல்ல, இங்க வந்திருக்கிறேன். காசி ராமேஸ்வரம் போல நீங்க? காசிக்கு போனேன், ராமேஸ்வரம் போக முடியல. ஏப்பா? எதுக்கும் ஒரு குடுப்பன வேண்டாமா? என்ன சொல்றீங்க? அம்மா எங்க? அவ வரமாட்டா. கூட்டிட்டு வா. அம்மா, என்னம்மா உடம்புக்கு? வாங்க. என்னாச்சு மாமா? மாப்பிள்ளை, உங்களுக்கும் லதாவுக்கும் குழந்தை பிறக்கணும்னு நாங்க வேண்டிக்கிட்டோம். அத ஆண்டவன் சரியா புரிஞ்சுக்கல போல இருக்குது. இப்போ என் பொண்டாட்டி முழுகாம இருக்கா.